ராஜேஸ்வரி வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஆம்சாங் படுகொலை சம்பவம் என்பது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ச்சியாக போலீசார் இந்த கொலை வழக்கு தொடர்பாக பல்வேறு குழுக்களை அமைத்து தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கொலை நடைபெற்ற நிகழ்வு என்பது அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய பெரம்பூர், அந்த அவருடைய இல்லத்துக்கு கீழே அவர் நண்பர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போது திடீரென வந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக மற்றும் அவரோடு இருந்த 2 பேரையும் வெட்டிவிட்டு தப்பிச் சென்றிருக்கிறார்கள். கண் இமைக்கும் நேரத்தில் நடைபெற்ற இந்த படுகொலை சம்பவம் என்பது மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக அருகில் இருந்தவர்கள் 3 பேரையும், அதாவது ஆம்ஸ்ட்ராங் மற்றும் அவரோடு நின்று கொண்ட 2 பேரையும் மீட்டு சென்னை அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது மருத்துவர்கள் அவர் சோதனை மேற்கொள்ள போது ஆம்சாங் இறந்து விட்டார் என்று தெரிவித்தார்கள். மேலும் 2 பேர் வெட்டு காயத்துடன் அனுமதிக்கப்பட்டு அவர்களும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த நிகழ்வு தொடர்பாக சம்பவம் நடைபெற்ற அவருடைய இல்லத்துக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த பகுதி, சுற்றுவட்டார பகுதி முழுக்க போலீசார் தீவிரமாக ஆய்வு சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய, அதாவது அவர் அந்த படுகொலை நடைபெற்ற அந்த சம்பவம் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களை கைப்பற்றி அந்த குற்றவாளிகள், அந்த கொலை செய்தவர்கள் அந்த எங்கிருந்து வந்தார்கள், எத்தனை பேர் வந்தார்கள், யார் யார் எப்படி வந்தார்கள் என்பது குறித்து தீவிரமாக போலீசார் விசாரித்து வருகிறார்கள். இந்த சம்பவத்தை அடுத்து தமிழகம் முழுக்க பல்வேறு இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டு இந்த சம்பவத்தை அடுத்து மேற்கொண்டு எந்த அசம்பாவிதம் நடக்கக்கூடாது என்பதற்காக பல்வேறு இடங்களில் போலீசார் குவிக்கப்பட்டு தீவிரமாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதிலும் இந்த கைப்பற்றப்பட்ட கண்காணிப்பு கேமராவில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் அதனை சோதனை மேற்கொள்ளப்படும் போது அந்த கொலை செய்தவர்கள் உணவு டெலிவரி செய்யக்கூடிய உடையில் வந்ததாகவும், உணவு டெலிவரி செய்வது போல அந்த பகுதியில் அவர்கள் ஏற்கனவே நோட்டமிட்டு சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் என்றும், அந்த நேரம் சரியாக அமைந்தவுடன், குறிப்பாக அவர் இந்த நேரத்தில் கீழே வருவார், அவர் நண்பரோடு பேசிக் கொண்டிருப்பார், அந்த நேரத்தில் அவரை கொலை செய்வதற்காக ஒரு திட்டம் தீட்டிருப்பதாக இந்த முதற்கட்ட அந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்யும் போது அந்த விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. தொடர்ந்து போலீசார் விசாரித்து வருகிறார்கள். உணவு டெலிவரி செய்வது போன்று உடை அணிந்து கொண்டு அந்த பகுதியிலே நீண்ட நேரம் அவர்கள் சுற்றி வந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் நேரம் அமைந்தவுடன் அவரை தீர்த்து கட்ட திட்டம் தீட்டி அவரை படுகொலை செய்திருக்கிறார்கள். தரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள். இதில் மிகுந்த காயமடைந்த அவர் உடனடியாக அருகிலிருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்ட போது ஆம்ஸ்ட்ராங் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர் உடலானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அங்கு பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற 2 பேருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. இந்த சம்பவம் தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய போலீசார் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். ஏற்கனவே அங்கு கைப்பற்றப்பட்ட கண்காணிப்பு கேமராக்கள் போக மற்ற எங்கெங்கெல்லாம் இந்த கண்காணிப்பு கேமராக்கள் இருக்கின்றன என்பது தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறார்கள். அனைத்து கண்காணிப்பு கேமராக்களையும் கைப்பற்றப்பட்ட பிறகு அந்த கொலையாளிகள் எந்த வழியாக வந்தார்கள், எத்தனை பேர் வந்தார்கள் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் அடுத்த கட்டமாக இந்த விசாரணையின் போது நமக்கு தெரிய வரும். விரைவில் குற்றவாளிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கை என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தற்போது ஆம்ஸ்ட்ராங் உடலானது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அங்கு பிரேத பரிசோதனைக்கான ஏற்பாடுகளாம் செய்வதற்காக தற்போது அதற்கான நடைமுறைகள் நடைபெற்று வருகின்றன. ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் தற்போது படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது தமிழகம் முழுக்க மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே சமீபத்தில் அந்த கள்ளச்சாராய விவகாரம், அதை தொடர்ந்து நடைபெற்ற அடுத்தடுத்த நிகழ்வுகள் என்பது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய அவப்பெயரை ஏற்படுத்தி வரக்கூடிய நிலையில் தற்போது ஒரு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவருக்கே இது போன்ற நிலை என்றால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது எந்த அளவுக்கு உள்ளது என்ற கேள்விதான் இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. பல்வேறு இடங்களில், குறிப்பாக இந்த பகுஜன் சமாஜ் அலுவலகம் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் போலீசாரெல்லாம் குவிக்கப்பட்டு அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக கூடுதல் நடவடிக்கை, பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து அந்த 2 பேர், அவரோடு இருந்த 2 பேர் வெட்டுக்காயத்துடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு வருகிறார்கள். அவருடைய நிலைமையும் கவலைக்கிடமாக இருப்பதாக தான் மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் தொடர்ந்து அந்த சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகின்றது. ஒருவேளை அவர்களுக்கு அந்த சிகிச்சை அளிக்கப்பட்ட பிறகு அவர்கள் நினைவு திரும்பி அவர்களை தொடர்பாக ஏதேனும் பேச தொடங்கினால் அப்போது அந்த விவகாரம் குறித்து முழுமையான தகவல் என்பது போலீசாருக்கு முழுமையாக தெரிய வரும்.
தற்போதைய சூழ்நிலையில் அவர்கள் அன்கான்சியஸ் என்று சொல்லக்கூடிய சுயநினைவு இழந்து இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு தீவிர சிகிச்சையை மருத்துவர்கள் அளித்து வருகிறார்கள். மறுபுறம் கண்காணிப்பு கேமராக்கள் கைப்பற்றப்பட்ட பிறகு அங்கு இருக்கக்கூடிய அந்த முழுவதுமாக அந்த கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்து வருகிறார்கள். அவருடைய இல்லத்திற்கு கீழே, அதாவது அவருடைய வீட்டிற்கு வெளியே அவர் நின்று பேசிக் கொண்டிருந்த போதுதான் இந்த கொலை சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. அப்படி என்றால் நீண்ட நேரமாக அந்த குற்றவாளிகள் அங்கே நோட்டமிட்டு இருக்கிறார்கள். உணவு டெலிவரி செய்வது போன்ற உடை அணிந்து வந்திருக்கிறார்கள். அதனால் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக ஏற்கனவே திட்டமிட்டு நீண்ட நேரமாக அந்த பகுதியில் அவர்கள் சுற்றி வந்திருக்கிறார்கள். நேரம் சரியாக அமைந்த போது இந்த கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இந்த கொலைவெறி தாக்குதல் சம்பவத்தை அடுத்து அந்த கொலை செய்தவர்கள் யார், அவருடைய பின்னணி என்ன நோக்கத்துக்காக அவர்கள் கொலை செய்தார்கள், இந்த விவகாரத்தினுடைய பின்னணி என்ன என்பது குறித்து விரிவான விசாரணை நமக்கு தெரிய வரும். தற்போது நிலையில் போலீசாரின் விசாரணை என்பது பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். ராஜி.